புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் உப்பளம் தொகுதியில் அன்பழகன், உருளையன்பேட்டையில் காந்தி ஆகியோர் போட்டி. அதிமுக அறிவிப்பு. 5 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்க முடியும் என திமுக நெருக்கடி கொடுப்பதால் முடிவெடுக்க முடியாமல் மார்க்சிஸ்ட் கட்சியில் குழப்பம். 100 விழுக்காடு வாக்குப்பதிவை வலியுறுத்தி ஈரோட்டில் மேலதாளம் முழங்க வீடு வீடாக சென்று அழைப்பிதழ் வழங்கி அதிகாரிகள் விழிப்புணர்வு. பொள்ளாச்சி அருகே ஆழியாறு வனப்பகுதி சோதனைச்சாவடி வழியாக செல்லும் ஊர்திகளில் தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு. திமுகவில் ஓ பன்னீர்செல்வம் சேர்ந்ததால் அதிருப்தி. தேனி மாவட்டத்தில் அடுத்தடுத்து அதிமுகவில் இணையும் ஆதரவாளர்கள். விருதுநகர் மாவட்டம் ஆமத்தூர் அருகே காட்டுப்பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்ட புகையிலைப் பொருட்கள் பறிமுதல். ஊர்திகளுடன் 2 பேர் கைது. வேலூர் மாநகராட்சியின் ஒட்டேரி குப்பை கிடங்கு தரம் பிரிக்கும் நடுவத்தில் தீ விபத்து. பல மணி நேரம் தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் மக்கள் அவதி. உலகில் போர் இல்லாத நிலை வேண்டும் என்பதை வலியுறுத்தி தஞ்சையில் வள்ளலார் அறக்கட்டளை சார்பில் அமைதி பேரணி. மேற்காசிய போர் பதற்றம் காரணமாக இலங்கையில் கடந்த 2 மாதங்களில் 2வது முறையாக பெட்ரோல், டீசல் விலை உயர்வு. தொடர் தாக்குதல் எதிரொலியாக ஈரான் தூதரக ஊழியர்கள் 24 மணி நேரத்தில் வெளியேற கெடு விதித்தது சவுதி அரேபியா.